கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரவிமோகன், ஏஆர் ரகுமான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே டிவோர்ஸ் ஆயிருக்கு. தனுஷ் அவங்களுக்குன்னா யாரோட பெட்டிஷன் ஆச்சும் வெளியில் வந்துச்சா? வை இட் இஸ் ஹேப்பனிங் டு விஜய் அலோன்? விஜய்க்கு மட்டும் ஏன் இது நடக்குது? எல்லாருமே பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருப்பாங்கல்ல. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, சண்டை போடுற நீங்கள் சீமானு விஜயலட்சுமி எடுத்துக்கோங்க. அவங்க பெட்டிஷன் வெளில வந்துச்சா? ஓகேங்களா? சீமான் ஃபைல் பண்ண பெட்டிஷனும் இது விஜயலட்சுமி ஃபைல் பண்ண பெட்டிஷனும் வெளில வந்துச்சா? ஸோ இட் வில் நாட் ஹேப்பன். ஒரு பெட்டிஷன் வெளியில் கசிய விடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஹேஸ் அ பொலிட்டிக்கல் ஃப்ளார் அப் ஆஸ் யூ செட். புரிஞ்சுங்களா? இல்லை இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் குடும்பத்தில் அவன் அக்கா தங்கச்சி, அவங்க அண்ணன் தம்பி ஓகேங்களா கூட இருக்கிறாங்கல்ல, பிரிஞ்சு வாழணும்னு நினைப்பாங்களா, சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்களா? இதை பற்றி இவங்க பிரிஞ்சு வாழணும்னு நினச்சி இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாம் நம்ம காதில் வாங்கணுமா, வாங்கக்கூடாது? சங்கீதா சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் எனக்கு ப்ரெஷர் இருக்குது. சோஷியல் மீடியாவில் ப்ரெஷர் இருக்குது. இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் ஃபார் த டிக்னிட்டி அண்ட் த ப்ரைவசி ஆஃப் த பார்ட்டிஸ்ன்னு சொல்லி அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் எது? பார்ட்டிஸ்ங்கிறது யாருக்கு? விஜய்க்கும் எனக்கும் ப்ரைவசி வேணும். இந்த ப்ரொசீடிங்ஸே வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸில் இருக்கணும், க்ளோஸ்டு டோர் சேம்பரில் இருக்கணும்னு சொல்லி அவங்க பெட்டிஷன்லேயே இருக்கு. எங்களுக்கு ப்ரைவசி வேணும். அப்பேற்பட்ட ப்ரைவசி வேணும்னு சொல்கிற சங்கீதா அவர்கள், மிஸ்ஸஸ் விஜய் அவர்கள் இந்த இதை தூக்கி வெளியில் போடுவாங்கன்றது எனக்கு வந்து அவங்கள குத்தம் சொல்ல மாட்டேன். ப்ராப்ளி பட் சம் நெக்டட். இதோட முக்கியமானது நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆல் திஸ் பர்சனல் அட்டாக்ஸ் வில் கம் ஆன் விஜய் அப்படின்னு அவர் முன்னாடியே சொன்னார். அது நடந்துச்சு. அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நடந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஸஸ் விஜய்க்கு நான் சொல்கிறது, உங்கள் கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். புரிஞ்சுங்களா? உங்கள் பையன் மேலே ட்ரக் கேஸ் போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சில ஆக்டர்ஸ்னால் வந்து ட்ரக் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஆக்டர்ஸ்ட்டை வந்து கம்பல் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு விஜய் பையனோட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், உங்களை விட்டுடுறோம். எதுக்காக? விஜய் பழி வாங்குறதுக்காக. எஸ், அவங்க பையன் வரைக்கும் யோசிக்கிறாங்கங்க. நான் வந்து யார் பேரையுமே சொல்லலை, ஓகேங்களா? மிஸ்ஸஸ் விஜய் வில் ஹாவ் மல்டிபிள் கான்டாக்ட்ஸ். ஃபோன் பண்ணி கேட்க போகிறாங்க அந்த ஆக்டர்கிட்ட. புரிஞ்சுங்களா? நான் சொல்கிறது என்னன்னா, நான் யாருக்கும் பேசல, உங்கள் சேனல் வழியாக மிஸ்ஸஸ் விஜய்கிட்ட தான் நான் சொல்கிறேன். ஃபோன் பண்ணி கேட்க போகிறீங்க, இல்லை நேரில் போய் கேட்க போகிறீங்க. நாங்கள் இப்படியா அங்கே சொன்னாங்க, இப்படியா என் பையனை மாட்டி விடணும்னு சொன்னாங்க? உங்கள் பையன் தானேங்க, லீவ் விஜய்ங்க. ஸோ இதெல்லாம் பொலிட்டிக்கல் தியரிங்க. அவர் வந்து பொலிட்டிக்கலாக வந்து ஹி ஷுட் நாட்